இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பேசுவதற்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது என்று அன்றைக்கு பல கொடுமைகள் எல்லாம் சட்டமாக ஏற்றி வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய செங்குன்றம் பகுதியைச் சார்ந்த நம்முடைய மிசா ஏழுமலை அவர்கள் உடனடியாக தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய பகுதிக்கு வருவதாக இருந்தால் என்னுடைய அரிசி மில், ரைஸ் மில், அந்த மில்லை நான் தருகிறேன் என்று சொன்னபோது நம்முடைய தோழர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் தந்தால் உங்களுக்கு பல கொடுமைகள் ஏற்படும், உங்கள் மீது வழக்கு வரும், நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்றெல்லாம் கூட எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எந்த கொடுமை இருந்தாலும் சரி, கைது செய்யப்பட்டாலும் சரி, நான் தலைவர் கலைஞர்களுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ரைஸ் மில்லை அன்றைக்கு துணிச்சலாக இருந்தார்கள். அப்படி தந்த காரணத்தால் 2-3 நாட்களுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் இருக்கக்கூடிய எங்களோடு வந்து அவரை மிசா சட்டத்தில் கைதாகி உள்ளே கொண்டு வந்து அடைத்தார்கள். இது போன்ற பல செய்திகள் உண்டு. அதே போல விருத்தாசலத்தில் குமாரசாமி என்கிற ஒரு கடை வியாபாரி, அவர் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது, ஆனால் கட்சியுடைய அனுதாபையாக இருந்தவர். அவரும் கைது செய்யப்பட்டு மிசா சட்டத்தில் கொண்டு கைது செய்யப்பட்டு உள்ளே அடைத்தார்கள். எதற்கு என்று கேட்டால், எப்படி மிசா ஏழுமலை கைது செய்யப்பட்டார்களோ அதே போல் அவரும் விருத்தாசலத்தில் தலைவர் கலைஞர் பேசுவதற்கு இடம் கொடுத்த காரணத்தால் மட்டும் இல்லை, வீட்டிற்கு அழைத்து மதிய உணவு வழங்கிய காரணத்தால் கைது செய்யப்பட்டு சிலை அடைத்தார்கள். இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏழுமலை அவருடைய அருமை மகன் நம்முடைய சகோதரர் பாபு அவர்கள் இங்கே நன்றி உரையாற்றுவது எடுத்து சொன்னார். நாங்கள் பெருமைப்படுகிறோம், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம், இதை வாழ்நாளில் மறக்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏழுமலை இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நாங்கள் கலந்து கொள்வதிலே உள்ளபடி நாங்கள் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பாபு அவர்கள் தந்தையினுடைய வழியில் கொள்கை தடமாறாமல் இந்த இயக்கத்திற்கு துணைந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மாணவ பருவத்திலிருந்தே கழக பணிகளுக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டு முழுமையாக அவர் தன்னுடைய உழைப்பை உழைத்து கொண்டிருக்கிறார். போராட்ட களம் என்றாலும் துணிவோடு களம் காணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரராக நம்முடைய பாபு அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிலும் எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டிய திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு. இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து வருகிற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் அந்த பணி நடைபெற இருக்கிறது என்பது, நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் அது நடைபெற இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட போராட்டம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பற்றிய திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இன்றைய நிலையில் மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதற்காக கூட வருகிற 11ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் என்ற செய்தி கூட இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த இருக்கிறோம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.